لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. أيها الطلبة الكرام السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புக்குரிய மாணவர்களை, நாம் அரபி மொழி பயிற்சி பாடத்தில் நாம் இருக்கிறோம். அரபி மொழியை நாம் எப்படி பேச வேண்டும், எப்படி உரையாட வேண்டும் என்பதற்கான ஒரு பாடமாக இந்த பாடத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கடந்த பல வாரங்களாக நம்ம இதில் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதெல்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அதில் கிராமரிக்கல் அரபி கிராமர் அடிப்படையில் அந்த நம்மளுடைய பேச்சை அமைச்சு கொள்ளணும் தப்பு இல்லாமல். ஏன்னா அது நமக்கு பல வகையில் பிரயோஜனப்படும். மக்கள்கிட்ட பேசுறது மட்டும் இல்லாமல் குரான் சுன்னாவை தெரியுறது இருக்கும். ஏன்னா நிறைய விதிகளை தெரியும். அந்த அடிப்படையில் நம்ம சென்டென்ஸ்கள் பற்றி பேசிடுவோம். சென்டென்ஸ்னா என்ன? வாக்கியங்கள். என்னதுன்னா என்ன? அதுக்கு அரபியில் என்ன சொல்லுது? சென்டென்ஸுக்கு அரபியில் என்ன சொல்லுது? ஜும்லா. ஜும்லத்துன். சென்டென்ஸுக்கு என்ன சொல்லுது? ஜும்லத்துன். அரபியில் ஜும்லத்துன்னு கூடிய சென்டென்ஸ் எத்தனை வகைப்படும்? ஜும்லாங்கக்கூடிய அந்த சென்டென்ஸ் இருக்கா இல்லையா? அரபி சென்டென்ஸ் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று இஸ்மியா, இன்னொன்று ஃபிஅலியா. இஸ்மியானா என்ன? இஸ்னா நவுன் சென்டென்ஸ். இன்னொன்று ஃபிஅலியா. ஃபிஅல்னா வெர்ப் சென்டென்ஸ். நவுன் சென்டென்ஸ், வெர்ப் சென்டென்ஸ். திரும்ப நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ண தெரியல. நவுன் சென்டென்ஸ். யூ கேன் டெல் தி டெஃபினேஷன் ஆஃப் நவுன் சென்டென்ஸ். வாட் இஸ் தி நவுன் சென்டென்ஸ்? நவுன் சென்டென்ஸ் என்னப்பா? பெயர்ச்சொல் வாக்கியம் என்றால் என்ன? பெயர்ச்சொல் வாக்கியம்னா என்ன? எதுக்கு சொல்லப்பட்ட பெயர்ச்சொல் வரும்? ஒரு வாக்கியத்தை பெயர்ச்சொல் தான் சொல்றதுக்கு என்ன, எப்படி பண்றது? பெயரால் ஆரம்பிக்கும் சொல் பெயர்ச்சொல் வாக்கியம். இது ரொம்ப சிம்பிள். பெயரால் ஆரம்பமாகும் ஒரு சென்டென்ஸ் எனது பெயர் சொல் சென்டென்ஸ். நவுன் சென்டென்ஸ். நவுன் தானே பெயர்ச்சொல். வேறு தானே ஒரு பெயர்ச்சொல் சொல்லுங்க பார்ப்போம். பெயர்ச்சொல்லுக்கு இஸ்மு அரபியில் என்னது? இஸ்முன். இஸ்முனா என்ன? பெயர்ச்சொல். இஸ்மு கலிமத் இஸ்மு பெயர்ச்சொல். பேர் ஏதாவது பெயர்ச்சொல் சொல்லு பார்ப்போம். ஏதாவது பெயர்ச்சொல் சொல்லா? வேறு ஒரு பெயர்ச்சொல் சொல்லு. கிதாபுன். நீ ஒரு பெயர்ச்சொல் சொல்லு. குர்சியும். நீ ஒன்று சொல்லு. சரி கொண்டா நான் ஏதாவது பெயர்ச்சொல் தான். பெயர்ச்சொல் கேட்டால் உடனே சொல்லு. பெயர்ச்சொல் ஆகியம் அதுனா பெயர்ச்சொல் அதில் அழைக்கக்கூடியது மஞ்சள். இதான மிஃப்தாவும் எடுக்க என்னது? மிஃப்தா பெயர்ச்சொல் ஆப்ஜெக்ட். இது என்னது? இது ஒரு பெயர்ச்சொல். இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் அமைக்கணும். இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் அமைக்கணும். எப்படி அமைப்பீங்க? இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் அமைக்கணும். ஒரு ஜும்லா நான் சொல்லி தந்திருக்கேன் ஏற்கனவே. மிஃப்தாஹுன் ஜதீதுன். هو يقول مفتاح جديد. ما معنى؟ What is the meaning? New key. This is sentence. Sentence ஆகுமா? Sentence என்ன? Useful sentence. ஜும்லத்துன் முஃபீதா. யூஸ்ஃபுல் சென்டென்ஸ். இது சென்டென்ஸ் என்ன செய்யல? இது ஆவையில் 2 வார்த்தை இருந்தாலும் என்ன இல்லை? முழுமையடையாத ஒரு சென்டென்ஸ் பூர்த்தி ஆகுது. இது ஒரு வார்த்தை, சிங்கிள் வார்த்தை, வேர்டு தான். இது என்னதான் சொல்லப்படும்? கலிமத்துன் முரக்கபா. கலிமத்துன் இணைக்கப்பட்ட வார்த்தை. இன்னும் ஒரு சொல்லோடு இன்னொரு சொல் இணைதி ஒன்றுது. மிஃப்தாவும்
மிஃப்தாவும் ஜதீதுன். ஜதீதுக்கு என்ன சொல்லப்படுது? கிராமர். கிராமர்ல நான் இதுதான் அப்படி திருப்பத்தில் படிச்சு போயிட்டே இருக்கீங்க. மிஃப்தாவும் கீ, மிஃப்தாவும் ஜதீதுன், புதிய கீ. என்னது கிராமர் சொல்லுங்க? கொஞ்சம் பாடங்களை சொல்லித்ததையும் சீபத்து. என்னது சீபத்து? சிபத்துனா என்ன? வர்ணிக்கிறது. எதை வர்ணிக்கிறோம்? மிஃப்தா வர்ணிக்கிறோம். மிஃப்தா எதை கொண்டு வர்ணிக்கிறோம்? ஜதீத் என்றக்கூடிய வார்த்தையை கொண்டு மிஃப்தா என்ன செய்யலாம்? வர்ணிக்க. இந்த மிஃப்தா என்பது வர்ணிக்கப்பட்ட ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். வர்ணிக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான், ஒரு சொல், வர்ணிக்கப்பட்ட ஒரு சொல், அவ்வளவுதான். சென்டென்ஸ் ஆவாது. இதுல சென்டென்ஸ் வர்றதுதான் அடுத்த வார்த்தை வந்தா மிஃப்தாவும் மிஃப்தாவும் ஜதீதும், மிஃப்தாவும் ஜதீதும் என்னது? அது ஜதீதுன். புதிய சாவி ஆகிறது. என்னது? அழகா இருக்கிறது. இது சென்டென்ஸ் முடிஞ்சா இல்லையா? இதுக்கு முன்னாடி போக தேவையா? சென்டென்ஸ் முடிஞ்சாச்சு. வெறும் முத்தாம் புதிய சாவி சொன்னா சென்டென்ஸ் நிற்கிறது கொண்டு. அதெல்லாம் புதிய சாவி என்ன முடியாது. ஜமீலோன் என்னது? இது எங்க வழங்கிட்டு இருக்கு. இதுதான் இதுக்கு என்ன சொல்லணும்? இது ஜும்லத்துன். என்னது? ஜும்லத்துன் இஸ்மியத்துன். ஜும்லத்துன் இஸ்மியத்துன். ஜும்லத்துன் இஸ்மியத்துன். ஜும்லா இஸ்மியானா இஸ்மால ஆரம்பிக்கணும்னு சொல்லமா இல்லையா? இஸ்மே இது மிஃப்தா. மிஃப்தா இந்த இஸ்மில ஆரம்பிச்சாலும் இது என்ன இருக்குது? கிராமரிக்கல் என்னது? கிராமரிக்கல் என்னது? அதான் நீ சொல்ல சொல்ல நீங்க என்னது? முகுத்ததா. முக்தா என்னது? முக்ததா. பெயர் சொல்லா முக்ததா ஆரம்பிக்கணும். அதான் பெயர் சொல் ஆரம்பிச்சாச்சு. முக்ததா ஆரம்பிச்சாச்சு. ஆனா அது கூட ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? அது முக்ததா. முக்ததா சொல்லாச்சு. அதுக்காக அது கூட வேற ஒரு வார்த்தையும் வருது. அதனால என்ன சொல்லிட்டேன்? பிளஸ் மௌசூ. முக்ததா பிளஸ் மௌசூ. இது கிராமர். இதான் ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகக்கூடிய கிராமர் வார்த்தைகள். முக்ததா, கபர், மௌசூ, சிவத், இதெல்லாம் ரொம்ப ஸ்போக்கனுக்கு ரொம்ப தேவையான இது. இப்போ இது இருக்காங்க. இது என்னது? இது முக்ததா, மிஃப்தா, முக்ததா, மௌசூ. அப்படிதானே இல்லையா? இது இது என்னது? சிபத்து. என்னது? சிபத். முக்ததா, மௌசூ, ஜதீத் என்னது? சிபத். வரைக்கப்பட்ட அரபியில் சிபத்து வரைக்கப்பட்ட. ஜமீல் என்பது ஹபர். இதான் இந்த இதில் நீங்கள் விட்டால் தப்பு இல்லாமல் அந்த சென்டென்ஸுக்கு உச்சரிக்க முடியும். அது ஹபரும் தெரிஞ்சால்தான் கபருடைய அடையாளம் என்னத்தை அந்த அடையாளத்தை கொடுக்க முடியும். கபருக்கு தெரியாமல் இருந்தால் கபருக்கு அடையாளம் என்ன? கபருக்கு அடையாளம் என்ன? கபர் இருக்காடா? கபர் இல்லையா? கபர் 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 இல்லை. கபர் இல்லை. மனிதன் வைக்கக்கூடிய கபர் இல்லை. கபர் கபர் என்ன? அது சென்டென்ஸ் முடிக்கிறது. சென்டென்ஸே என்னது? முடிக்கக்கூடிய வார்த்தை. சென்டென்ஸ் முடிக்கக்கூடிய வார்த்தை ஹபர். அந்த ஹபருடைய அடையாளம் என்ன? அந்த ஹபருங்கிறத எப்படி கண்டுபிடி? ஹபருக்கு என்ன கொடுக்கணும்? ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அடையாளம் கொடுக்கணும். கிராமர்ங்கிறது அதுதான். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அடையாளம். ஒவ்வொரு வார்த்தை அரபியில் லாங்குவேஜ் சென்டென்ஸில் வார்த்தைகள் வரும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அடையாளம் உண்டு. அதுதான் வேற எந்த லாங்குவேஜும் அதுக்கு கிடையாது. வார்த்தைகளுக்கு அடையாளம் கிடையாது. அது கூட்டி பார்த்துட்டு போயிட்டு வந்தது. இங்கிலீஷ் தான் கூட்டினா அவ்வளோதான் முடியுது. இதுக்கு அப்படியே இல்லை. அடையாளத்தை கண்டுபிடிக்கிறது தான் கிராமருக்கு தான். அடையாளம் மறந்துருக்கோம். நம்ம இது போட்டு விட்டுருக்கோம். அடையாளம் போடாமலே உச்சரிக்கணும். அதுதான் கிராமர் இருக்கிற ஒரு கிராமத்திலே வந்து அடையாளம் எல்லாம் போடாமே உச்சரிக்கணும். இப்போ கபருக்குங்கிறது நான் போட்டிருப்பேன். கபர் ஜமீலோன், அதான் அடையாளம். ஜமீலுங்கிறது லோன்ங்கிறது தன்மை பார்த்தா லம்மத்.
ரப்பத்து கொடுத்துருக்கீங்களா இல்லையா? அதுக்கு ரஃபான்னு சொல்லுவாங்க. அடையாளம் அடையாளங்கிறது நீங்கள் இதை பற்றி இதை தெரிஞ்சால் தான் நீங்கள் வெல்கம் பண்ண முடியும். இந்த அடையாளம் அரக்கன் அரக்கன் என்ன இதுக்கு என்னது? அரக்கன் அரக்கத்துனா என்னது? அரக்கன் அரக்கத்துனா என்ன? அரக்கத்துனா அடையாளம். அரக்கத்துனா அறக்கிறது, அரக்கத்து அசைக்கிறது, வார்த்தைகளை எழுதியது அசைக்கிறது. உதாரணம் இது அரக்கத்துனா என்னது? அசைத்தல். அரக்கா அசைத்தல் என்னது? அசைத்தல், உசுத்தல், வார்த்தைகளை எழுதியது. அரக்கத்துனா உதாரணமா இது என்னது? இது என்னது? ஓ. இந்த இடத்துக்கு பேர் என்னது? ஓ. வெறுப்பாஃப், அது பேர் காஃப். இதை உச்சரிக்க முடியுமா? இதை உச்சரிக்கலாமா? இந்த கேட்ட பேர் நீங்கள் சின்ன இதை உச்சரிக்கலாமா? உச்சரிக்கலாமா? சின்ன நீங்கள்லாம் உச்சரிக்கலாமா? எப்படி உச்சரிக்கலாம்? எப்படி உச்சரிக்கலாம்? காஃப்ங்கிற பேர், அந்த எழுத்துக்கு பேர். நேம் ஆஃப் திஸ் லெட்டர், நேம் ஆஃப் திஸ் லெட்டர் காஃப். ஆனால் உச்சரிக்கல, அசைக்கணும். இப்போ அசைக்காமல் இருக்குது, அசைக்காமல் இருக்குது ஒரு பேஜ், அசைக்காமல் அசையாமல் இருக்குது, அதை அசைக்கணும். அது அசைக்கலாம். அசைக்கலாம் எப்படி? 3 விதமாக அசைக்கலாம், 3 விதமாக உச்சரிக்கலாம். எப்படி செய்யலாம்? 3 வச்சுக்கலாம். ஆஃப் தி பூ இருக்க வர அது காப்பு சொல்லலாம், கா சொல்லலாம், பூ சொல்லலாம், தீ சொல்லலாம். இதான் ஹரக்கத். இதுக்கு என்ன சொல்றது? ஹரக்கத். இதுக்கு தான் என்னது? அரபியில ஹரக்கத், அசைக்கிறது. சும்மா வெறிகளுக்கு தான் அசைக்கிறது. அதெல்லாம் அது பக்கத்தில் போட்டோன்னா மேல் உச்சரிப்பு கொடுக்குது. காக்கிறது உச்சரிப்பு. கீழே போட்டோன்னா அடிக்கடி உச்சரி. பழத்து போட்டோன்னா தூத்துக்கா. இதெல்லாம் அடையாளங்கள். இதெல்லாம் என்னது? அடையாளம். ஒரு எழுத்தினுடைய ஒரு அதிகம். இந்த எழுத்து கடைசியில் வரும்போது ஒரு சென்டென்ஸ், ஒரு வார்த்தையாக வரும்போது, வாக்கியத்தில் வரும்போது அதுக்கு என்ன செய்யறது? அடையாளம் இருக்கு. இது தனி எழுத்துல சொன்னேன், இது தனி எழுத்து. ஒரு வார்த்தை, ஒரு சொல், அரபியில் ஒரு கரிமா, ஒரு சென்டென்ஸில் வரும்போது தான் அதை நிச்சயம் முடியும். அதனுடைய அரக்கத்து என்னங்கிறத நம்ம தீர்மானிக்கணும். ஒரு சென்டென்ஸில் ஒரு கரிமா வரும்போது தான், ஒரு சொல் வரும்போது தான் அந்த கரிமாவை எப்படி அசைக்கணும், எப்படி உச்சரிக்கணும், இந்த 3ல் எப்படி கொடுத்து உச்சரிக்கணும். இதெல்லாம் இப்போ நம்ம சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நம்ம வேற ஒரு சென்டென்ஸை போட்டிருக்கோம். ஒரு சென்டென்ஸ் என்ன தெரியும்? மிஃப்தாவும் ஜதீதும் ஜமீலுன். மிஃப்தாவும் ஜதீதும் ஜமீலுன். 3 வார்த்தை தான் உங்களுக்கு வந்தாரு. மிஃப்தாவும் ஜதீதும் எல்லாமே 3 இல்லை, எல்லாமே என்னதான் இருக்காது? அரகத்து என்னதான் இருக்கு? ரஃபாவுடைய அரகத்தில் லம்பத்தை எல்லாம் கொடுத்துருக்கு. இங்கே இப்போ ஒன்றுனா கவனிங்க, இந்த அரகத் எப்படி உச்சரிக்கணுங்கிறத தான் கிராமர். அது தெரிஞ்சால் தான் இதெல்லாம் இந்த மிஃப்தாஹுன்னு சொன்னோம். மிஃப்தாஹின் சொல்லலை, மிஃப்தாஹன் சொல்லலை, மிஃப்தாஹுன் தான் போட்டிருக்கோம். அதுதானே? ஏன் மிஃப்தான்னு சொல்ல வேண்டியதானே? கேட்டா மிஃப்தாஹன் சொல்லி வச்சு வாசிக்க வேண்டியதானே? மிஃப்தாஹின் ஜதீதுன் அப்படி சொல்லி வாசிக்க வேண்டியதானே? கேட்டால் அங்கதான் கிராமர் பேசும். இங்கதான் என்னது? கிராமர் நகு பேசும். கிராமர். ஏன் மிஃப்தாஹுன்னு சொல்லணும்? ஏன் மிஃப்தாஹ் சொல்லணும்? நவுன் செய்தாப்பா. நவுனுங்கிறதெல்லாம் ஒரு கிராமர் கிடையாது. நவுனுங்கிறது கிராமர் கிடையாது. ஏன் மிஃப்தாஹுன்னு சொல்லணும்? ஏன் மிஃப்தாஹ் சொல்லணும்? ஏன் மிஃப்தாஹ் சொல்லணும்?
மிஃப்தாஹுங்கிறது ஒரு சென்டென்ஸ்ல அது வார்த்தை முக்ததா கிராமர். அதில் மிஃப்தாஹுன்னு ஏன் சொல்லணும், ஏன் ஹன் சொல்லக்கூடாதுங்கிறது அதான் கிராமர். ஏன் மிஃப்தாஹின்னு சொல்லி மாற்றி விட்டு மிஃப்தாஹின் ஜதீத் சொல்ல வேண்டியதானே, அப்படி மாற்றி விட்டா தப்பு. அது கிராமர் அதை தெரியாது சொல்லிடுவா. முக்ததா அவ்வளோதான், முக்ததா. அது முக்ததா வரும்போது என்ன செய்யணும், மிஃப்தாஹுன்னு சொல்லு. இங்கே ஏன் ஹூன்னு சொல்ல வேண்டியதான், மிஃப்தாஹுன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் மிஃப்தாஹுன்னு சொன்னால் அதுதான் சொல்லுது. அறிவிலாம் இல்லாதனால அது அதாவது மிஃப்தாஹுன் தான் அடையாளம். மிஃப்தாஹுன் தான் பாக்கி உலகத்தில் எங்கே போனாலும் இப்படி தான் மிஃப்தாஹுன்னு அந்த அடையாளம். மிஃப்தாஹ் இதுக்கு தான் இதுக்கு என்ன சொல்ல ரஃபாய்ட்டு சொல்லப்படுது, ரஃப் உடைய நிலை. இந்த முக்ததா இருக்கக்கூடிய வார்த்தைக்கு ஒரு அரபியில் ஒரு நிலை இருக்கிறது, அதனுடைய ஸ்டாண்டர்ட் நிலை. ரஃபா பெற்ற நிலை. ரஃபானா என்ன, ரஃபா இந்த உச்சரிப்பு ரஃபா, ரஃபா பெற்ற நிலை. ரஃப் ஓன், அதுக்கு என்ன சொல்றது, ரஃப் ஓன் என்னது, ரஃப் ஓன். இந்த ரஃப் ஓன்ங்கிறது அதுதான் நிலை. அதுக்கு என்னது, அது என்னது ரஃபுங்கிறது என்னது, அதோட நிலை. அதோடைய ஒரு நிலை இருக்கு. ரஃப் இருக்கும், நஸ்ப் இருக்கும், ஜர் இருக்கும். அதான் எங்கள் ஓடமா இல்லையா, இங்கே இங்கே விடாது நிலையில் ஃபாத்தஹத்து ஃபதஹத்துன் கஸரத்துன் கஸரத்துன் லம்மத்துன். இதை முதல்ல தெரிஞ்சு அதான் நீங்கள் நினைஞ்சு அறிவில் லம்மத்து மூணு இல்லை. ஃபதஹத்துன் கஸரத்துன் லம்மத்துன். இந்த ரஃபோ இருக்கக்கூடிய ரஃபோடைய நிலையில என்ன வரும், லம்மத். லம்மத் ஒரு பண்ண வரும். பார்த்தா இது பார்த்தா இது கசரத், இது லம்மத். விளைச்சா கசரத், இது விளைச்சா எழுத்து தனியாக எழுதுவான். புரியுதா, ஃபத்தஹத் ஃபத்தஹத் கசரத் கசரத் லம்மத். இது அடையாளம், இது அடையாளம் ரொம்ப நிலை. அந்த நிலையில் உள்ள அந்த நிலை ரொம்ப நிலை. இப்போ மிஃப்தாஹுங்கிறது முக்ததா. அந்த முக்ததாவுடைய நிலை என்னது, ரஃப என்ற நிலை. அதுக்கு அடையாளம் அது அடையாளம் என்னது, ரஃப ரஃப் லம்மத். அந்த லம்மத் லம்மத்னா ஒரு இதுதான் லம்மத். லம்மத் இது இந்த லம்மத் சிங்குலர் டபுள் வச்சா என்னது, லம்மத்தை தன்மை தொன் ஒன்று சொல்கிற மாதிரி இல்லை, ரெண்டு லம்பத்தை வச்சுக்கணும். லம்பத்தை அதுலாம் இல்லை. இங்கே நீ சிங்குலாக விளங்கி வச்சிருக்கிறவரை ரஃபோன் என கேட்டனா ஏன் அதை துன் என்று உச்சரிக்க வேண்டும். அது முக்ததா 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 ஆரம்பம். ஜதீதுங்கிறது ஏன் ஜதீதுன் இங்கே சொல்லலாம், இது முக்ததா தானே, இது முக்ததா இல்லை, இது என்னது, அது கூட சேர்க்கப்படலை. ஏன் இதற்கு இதையும் துன் என்று சொல்கிறோம். அது வாசி பிடிக்காது இல்லையா, அரபியில் துண்டு தான் வாசிக்கணும், முக்தாவும் ஜதீதுன் தான் வாசிக்கணும். நீ மிஃப்தாவும் ஜதீதுன்னு சொன்னா என்ன பதி அரபி தெரியாமல் மிஃப்தாதுன் ஏன் வாசிக்கணும். அவங்க கிராமம் சொல்லியிருந்தேன், அது சிபத்து. இது மௌசூஃப். இது என்னது, மிஃப்ததாங்கிறது என்னது, வர்ணிக்கலாம். அந்த வர்ணிக்கப்பட்ட அந்த வார்த்தைக்கு என்ன அடையாளமோ அதே அடையாளம் தான் சிபத்தா அவர்களுக்கு கொடுக்கணும். எந்த வர்ணிக்கப்படும் அது பத்தாயிரத்துல இதுக்கு பத்தாயிரத்து, அதுக்கு கசத்து, இது கசத்து வந்து என்ன அடையாளம் மௌசூஃபுக்கு அதான் ரெண்டு ஒன்று தான். ரெண்டு பேரும் கூட்டாளி கொண்டு ஒரே நிலை. மிஃப்தாவும் ஜதீதுன் இல்லையா, ஜமீலுன். ஜமீலுன் என்பதற்கு ஏன் அடையாளம் கொடுத்துருக்கோம், கபர் கபர் கபருக்கு அந்த அளவுக்கு. இப்போ இந்த சிம்பிளாக தெரிஞ்சுக்கிட்டுங்க, அடையாளத்துக்கு இல்லை. முக்ததாவாக வரக்கூடிய பேர்ச்சொல் வாக்கியத்தின் ஆரம்ப சொல்லாக வரக்கூடிய சொல்லுக்கு அடையாளம் என்னது, ரஃபா என்ற நிலையில் லம்மத்து. ரஃபா இந்த லம்மத்து தான் இல்லையா, ரஃபா. அதே மாதிரி தான் கபராக வரக்கூடிய வார்த்தைக்கும் அதனுடைய அடையாளம் என்ன, இது லம்மத் தான். என்னென்ன இப்போ 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 சேன் சொல்லிட்டு
நீங்க ரெண்டு வார்த்தை நான் சொல்லி தந்திருக்கேன். ரெண்டு சொல் வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். முப்ததா கபர். அல் மிஃப்தாஹு ஜதீத். அல் மிஃப்தாஹு ஜதீத். அல் மிஃப்தாஹு ஜதீத். அல் பத்தி இதுல வச்சிருக்கா. அல் வந்தா வந்ததால சொல்றது. முப்ததா கபர். அல் மிஃப்தாஹு ஜதீத். இங்க المفتاح جديد لازمة المفتاح جديد. இந்த ரெண்டு வார்த்தையிலேயே என்ன ஆயிடுது? சென்டென்ஸ் ஆயிடுது. இது யூஸ்ஃபுல் சென்டென்ஸ், ஃபுல் சென்டென்ஸ். only two words. இதுதானே இல்லையா? யூஸ்ஃபுல் சென்டென்ஸ். ஏன் இங்க அங்க முஃப்தாஹுன்னு சொன்னோம், இங்க ஏன் ஹூன்னு சொன்னோம்? அல்ல இருக்குது. அல் வந்தா எடுத்தியாது, தண்ணீர் வராது. அல் வந்தா எடுத்தியாது, தண்ணீர் வராது. அல் மிஃப்தாஹ். அல் மிஃப்தாஹ் என்னது? கிராமர். அல் மிஃப்தாஹ் கிராமர் என்னது? முப்ததா. அதோட அடையாளம் என்னது? ஜதீதுன் என்னது? கபர். அடையாளம் என்னது? ரஃபா. ரஃபாவோட அடையாளம் துன் ஜதீத். இதெல்லாம் இப்படியே நீங்க சென்டென்ஸ்க்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? இது பண்ணிட்டே இருக்கணும். வச்சா கசன் மிஃப்தாஹும் ஜதீத். அல் மிஃப்தாஹு ஜதீதுன். நீ ஒரு சென்டென்ஸ் சொல்லு. கிதாபு முஹம்மதி. அல் கிதாபு முஹம்மதி. வேற வந்து கிதாபு முகமது வராது. கிதாபுங்கிறது முகமதா இருக்குன்னு சொல்லி வந்துருவாங்க. அல் கிதாபு முஃபீதுன். அல் கிதாபு முஃபீதுன். அல் கிதாப் சின்ன சின்ன அல் கிதாபு முஃபீதுன். அல் கிதாபு முஃபீதுன் என்னது? யூஸ்ஃபுல். முஃபீது. ஏன் சொல்லு? முஹம்மதுன் தாஜிருன். குட். முஹம்மதுன் தாஜிருன். You understand? முஹம்மதுன் தாஜிருன். அடுத்தது தாஜிருன். முஹம்மதுன் தாஜிருன். இல்லை சின்ன பிள்ளை நல்லா எழுத்து கொஞ்சம் தான் எழுத்து வளங்க. முஹம்மது தாஜிருன். முஹம்மதுன் தாஜிருன். அடுத்த நீயும் சொல்லு. அல் கலமு கபீருன். அல் கலமு கபீருன். நீயும் சொல்லு. அல் கிதாபு சகீருனா. அல் கிதாபு சகீருன். சகீருன். அல் குர்சியு. அல் குர்சியு ஜதீதுன். ஜதீதுன். அல் குர்சியு ஜதீதுன். ஓகே, ரெண்டாவது ஒரே வார்த்தை வந்துருக்குன்னா அடுத்த வாரம் ஜதீதுன். அடுத்தது அல் ஹிசானு ஜமீலுன். அல் ஹிசானு ஜமீலுன். அல் ஹிசானு ஜமீலுன். எல்லாம் ஜமீலே நிற்குது. என்ன உங்களை ஜமீல் தான் முடியுமா? அல் ஹிசானு ஜமீலுன். அடுத்தது அல் கமீசு நலீஃபுன். அல் கமீசு நலீஃபுன். குட். அல் கமீசு நலீஃபுன். நலீஃபுன். Okay? You can tell. Let me tell that you already told the first sentence.
You are a professor. You tell. المدرس غني. المدرس فقير. المدرس غني. المدرس غني. இப்போ என்ன வாசிங்க? இப்போ எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஒன்றா வாசிங்க. வாசிங்க. வாசி. المفتاح جديد المفتاح مفيد محمد تاجر. الإنسان جميل القلم كبير الكتاب صغير الكرسي جديد القميص لطيف لطيف. المدرس غني المدرس غني. அது அரைக்க போடாமே நீ வாசி வாசி படம் நம்ம வந்து ஒரு ஆளை அர்த்தம் சொல்லுங்க. அர்த்தம் சொல்லுங்க. ஒன்று சொல்லுங்க. அல் மிஃப்தா அல் மிஃப்தா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. Al Muftab is new. The key is new. That's it. The book is Mufid. Mufid. What is the meaning of Mufid? Useful. பயனுள்ளது. அதுதானே இல்லையா? கிதாபு முஃபீதுன். The book is useful. அதை சொல்லி பழங்கடா. அதுதான் சொல்ல. محمد السمع. முகமது தாஜிர் மாமனா தாஜிர். பிசினஸ்மேன். தாஜிர்ங்கிறது பிசினஸ்மேன். முகமது இஸ் a businessman. அடுத்தது அல் ஹிசான் ஜமீலுன். Horse is beautiful. Horse is beautiful. பியூட்டிஃபுல். அடுத்தது القلم كبير. The pen is big. the pen is Big. big. Al kitab saghirun. the book is small. The book is small. The book is small. Small. Al kursiyu. جديد the chair is new The chair is new. Al kamisu. the shirt is clean Al kamisu. نظيف Nadifun. the shirt is The clean shirt is clean. Al darisu. غني. غني The the teacher is teacher is Rich. rich Good. These are all noun sentence. هذه الجمل كلها جملة مفيدة. جملة اسمي. في اسمية مفيدة. جملة اسمية مفيدة. இப்போ ஒரு கிதா பாருங்க பாருங்க. இது அல் முஃப்தா ஜதி எல்லாம் ஃபுல் சென்டென்ஸ் ஆயிடுது. இதாகிடுது. புதிய புதிய சாவி. அல் முஃப்தா ஜதி தான் கீ புதிதாக இருக்கிறது. ஓகே அது புரியுது. புதிய சாவி என்ன சொல்லுங்க? புதிய சாவி. كتاب جديد. அதான் எழுதுகிற முதல்ல அந்த பாருங்க. புதிய புத்தகம். பயனுள்ள புத்தகம். கிதாபுன் முஃபீத் பயனுள்ளது. வியாபாரி முகமது வியாபாரி அப்படிதானே? முகமது தாஜிர் அப்படிதானே? அதில் வராது. முகமது தெரியும் அப்படிதானே இல்லையா? முகமது தாஜிரும் முகமது. அடுத்தது அழகான குதிரை. அதெல்லாம் ஹார்ட் என்ன சொல்லணும்? இஹ்சானுன் ஜமீலுன். பெரிய பேனா. கலமும் கபீரும். சிறிய புத்தகம். கிதாபுன் சகீரும். புதிய சேர். சுத்தமான சட்டை. கமீஸ். கமீஸ். வசதியான என்னது? ஆசிரியர். இப்போ அந்த மாதிரி சொல்லும் போது அதுக்கு என்ன தேவைப்படும்? கமிஷன் வராது. அதுக்கு கூடுதலான ஒரு கபர் தேவை. தேவை. கபர் தேவை. இப்போ முஃப்தா எப்படி முஃப்தா ஜதீத் ஜமீல் சொல்லமா இல்லையா? அதே மாதிரி சேம். முஃப்தா ஜதீதும் முஃப்தாவும் ஜதீதும் ஜமீலும். This is also same. The difference. ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. இது யூஸ் ரெண்டு வார்த்தையில இது மூணு வார்த்தை மூணு சொல்ல சொல்லிக்கிறோம். இல்லையா? வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. முத்தாஞ்சலி முத்தாஞ்சலின்னு சொல்லிட்டு வேற ஒரு புதிய அர்த்தம் கொடுக்குது.
அதே மாதிரி கிதாப் சொல்லுங்க பார்ப்போம். கிதாபும் முஃபீதுன். கிதாபுன் கிதாபுன் முஃபீதுன் அலல் தட் இஸ் ஓகே. அது அதை ஜார் பற்றி சொல்லி அலல் மக்தப். கிதாப் முஃபீதுன் அலல் மக்தப். வேறு டேபிள் பேர் இருக்கு. முகம்மது தாஜில் இல்லையா? முகம்மது தாஜில் முகம்மது தாஜில் முஹம்மதுன் தாஜிருன் கனியும். சரியா? முஹம்மதுன் தாஜிருன் கனியும். அது வந்து முகமது தாஜில் கணியும் போது அது இன்னொரு வரணை தான் வருது. முகம்மது தாஜிலும் கனியும். தாஜிலும் கனியும். அது கபரை எழுதிருங்க. கபர் மௌசுபா வரும். வர்ணிக்கும். முகமது தாஜில் முகமது ஆயிடுவேன். தாஜிலும் கனியும். தாஜி கபர் மௌசு. இங்கே முஸ்தாபு இதை எழுதிதான் முஸ்தாபு இங்கே எழுதிய கபர் மௌசு. தாஜிலும் கனியும்னா எதை வர்ணிக்கிறீங்க? தாஜிலும் கனியும். முதலான வியாபாரி தாஜிலும். அதனால அங்கே அது சொல்லுங்க. அது ஹிசான் ஜமீலுன் ஃபில் ஹதீகத்தி. ஹிசான் ஜமீலுன் ஃபில் ஹதீகத்தி. ஹிசான் ஜமீலுன் காலின். ஹிசான் ஜமீல் காலின். காலின்னா என்ன? விலை கூடாது. இப்போ நல்ல அழகான குதிரை என்னது? விலை கூடாது காலு. அது கலமும் கபீரும். அது என்ன சொல்லுங்க? கலமும் கபீரும். கலமும் கபீரும் ஃபில் ஹகீபத்தி. சொல்லிடுங்க என்னது? ஃபில் ஹகீபத்தி. அது கிதாப் சொல்லி கிதாபும் சகீரும் வஹீசுன். கிதாபும் சகீரும் வஹீசுன். அங்கே சொல்றாரு ரொம்ப விலை குறைவாக இருக்கு. குர்சியும் ஜதீத். குர்சியும் ஜதீதுன் ஜமீலுன். சிறிய என்ன இருக்கு? கமீசுன் நலீஃபுன். கமீசுன் நலீஃபுன். கமீசுன் நலீஃபுன். கமீசுன் நலீஃபுன் சுந்தூக்கி பாக்ஸில் இருக்கிறது. கமீசுன் நலீஃபுன் முரீஹுன். முரீனா ரொம்ப ராஸ்தா இருக்குது. நல்ல சுத்தமான இதாக இருக்குது. அது முதர்ரிசுன் கனியுன் ஃபில் பைத்தி. எரியது சொல்ல வளைச்சா சென்று சேப்பி அமைக்கணும் சொல்ல வச்சா. அப்போ இன்றைக்குள்ள இந்த பாடத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு நமக்கு நம்ம வேறு பாடம் போடணும்னு நினச்சோம். இங்கே இதுலேயே நின்றுட்டோம். அந்த ஏன்னா இது ரொம்ப நீங்கள் புரிஞ்சால் தான் அடுத்த பாடத்துக்கு அடுத்தது. இப்போ இதை இன்னைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சிட்டிங்கன்னா இன்னைக்குள்ள பாடம் ஹரக்கத்துனா என்ன தெரிஞ்சுங்க. இதுதானே இல்லையா? ஒரு எழுத்தை தனியாக எழுத்தாக இருக்கும்போது அது எழுத்து பேராக தான் இருக்கு. அரபியை பொறுத்தவரையில் ஒரு எழுத்து தனியாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யும்? அந்த எழுத்துக்கு பேர் சொல்லலாமே. பேர் சொல்லலாம். பேர் சொல்லி சொல்லலாம். பாவும் தாவும் ஜீமுன் அப்படின்னு பேர் சொல்லலாம். அதே நேரத்தில் அந்த எழுத்தை அசைக்கிறா இருந்தால் 3 விதத்தில் என்ன செய்யலாம்? 3 விதத்தில் 4 விதத்தில் என்ன செய்யலாம்? அசைக்கலாம். இந்த ஜீம் எங்கக்கூடிய அந்த எழுத்தை அசைக்கிறாங்க. அது நமக்கு போட்ட மொழி போட்டோம் காஃப்னு போட்டிருக்கிறோம். அதே மற்ற காஃப் இருக்கக்கூடிய எழுத்தை அசைக்கலாம். எப்படி அசைக்கலாம்? மேலே மந்திரத்தை போட்டால் எப்படி கா என்று அசைக்கிறோம். கா என்று வகரணை உச்சி மேலே அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அது வார்த்தை சொல்லுவாங்க. கீழே கசரத்து போனால் என்னது? கீ என்று உச்சரிக்கணும். அடியில் இருக்கணும். அதை வளைச்சு போட்டால் ரஃபு போட்டால் பூ என்று உச்சரிக்கணும். சுக்குன்னு வச்சா எக் என்று உச்சரிக்கணும். இந்த நாளை தவிர வேற ஒன்றும் முடியாது. அதே மாதிரி எப்படி இன்னொரு உச்சரிக்கணும்னு சொல்கிறாங்க. எப்படி உச்சரிக்கணும்னா காபு கண் கென் கொன் அப்படி உச்சரிக்கலாம். டபுள் போட்டா டபுள் ஒரு பத்தாயிரத்து போட்டா கா, டபுள் பத்தாயிரத்து போட்டா கண், ஒரு கசரத்து போட்டா கி,
2 கசரத்து போட்டால் கென், ஒரு ரஃபா போட்டால் கூ, 2 ரஃபா போட்டால் பொன். அந்த 2 டிப் தாங்க, 2 இதாக போடுறதுக்கு என்ன சொல்லப்படும்? தன்மீன். அதுக்கு என்ன சொல்லப்படும்? தன்மீன் ரெண்டு எழுத்து. அது ஒரு நூன் இருக்குது, அது ஒரு நூன் இருக்குது மறந்து. எப்படி உதாரணமா பொன், பென், தோன், அந்த என் அங்கே அர்த்தம் தன்மீன் அங்கே சொல்லுவோம். அப்போ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சது இந்த உச்சரிப்பு, ஒரு எழுத்தை நாம் உச்சரிக்கணும். 2வது அந்த ஒரு வார்த்தை வாக்கியத்தில் இடம்பெறும் போது, அரபியில் ஒரு வார்த்தை சொல் ஒரு சென்டென்ஸில் இடம்பெறுகின்ற பொழுது அந்த வார்த்தைக்கு ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையை கண்டுபிடிக்கிறது தான் கிராமர் அரபியில். அதை ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் சரிதான், வாக்கியத்தை முடிக்கக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் சரிதான், அல்லது இடைப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் சரிதான், எல்லாருக்குமே ஒரு நிலை இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு நம்ம விளக்கணும். நீங்கள் போர்டில் நம்ம எழுதி போட்டோம், மிஃப்தாஹுன் ஜதீதுன் ஜமீலுன். ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதி போட்டிருக்கோம். 3 வார்த்தைகள் அதில் இருக்கிறது. இந்த 3 வார்த்தைகள் இருக்கிறது. பக்கத்தில் அந்த பிச்சி தேவை, இந்த 3 வார்த்தைகள் இருக்கிறது. இந்த 3 வார்த்தைகள் நம்ம எழுதி போட்டோம். திரும்ப ஒருக்க சொல்ல பாருங்க. இந்த 3 வார்த்தையும் சேர்ந்து ஒரு சென்டென்ஸ், 3 வார்த்தையும் சேர்ந்து ஒரு சென்டென்ஸ், ஒரு ஜும்லா. இப்போ ஜும்லாவில் இந்த 3 வார்த்தைகள் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு நிலை இருக்கிறது. அந்த நிலையை கண்டுபிடிக்கிறது தான் கிராமர். அடையாளம் போடாமல் வாசிக்கிறது தான் அரபியில் கிராமர். நல்ல விளையுங்க. அடையாளம் போட்டு வாசிக்கிறா அது இந்த குரான் ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கு வாசி போவாங்களே தவிர கிராமர் தெரியாது, என்ன கிராமம் சொல்ல தெரியாது. எல்லாரும் குரான் ஓதுறாங்க. தாரிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் சொல்லி சின்ன பிள்ளை கூட ஓடிட்டு போவோம். அது கிராமம் கேட்டால் தெரியுமா? ஏன் லில் முத்தகீன் சொன்னேன் அப்படின்னா இல்லையா? லா ரைப ஃபீஹி, லா ரைபான்னு ஏன் சொன்னேன், லா ரைபுன்னு சொல்ல வேண்டியது தானே. அதெல்லாம் காய் தெரியாது. அது போய் பழகி போகிறாங்க, கிராமர் தெரியாது. ஆனால் நம்ம கிராமர் அந்த வார்த்தையை ஏன் இப்படி வாசிக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கா இல்லையா, அந்த கிராமர். இப்போ இந்த வார்த்தையில் மிஃப்தாஹுன் ஹுன்னு சொல்லலாம். அந்த மிஃப்தாஹுன்னு வாசிக்கலாம், மிஃப்தாஹின் வாசிக்கலாம், மிஃப்தாஹன்னு வாசிக்கலாம், என்ன வேணாலும் சரி அசைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம இஷ்டத்துக்கு அசைக்க முடியாது. சின்னது மிஃப்தாஹுன்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்? அதற்கு ஒரு நிலை இருக்கிறது. அதுதான் ஸ்டார்டிங், முப்ததா. அது சென்டென்ஸை ஆரம்பிக்கிறது, ஆரம்பமாகிறது. ஆரம்பமாகிறதுனால அதை என்ன செய்யணும்? மிஃப்தாஹுன் என்று சொல்கிறோம். ஏன் மிஃப்தாஹு என்று சொல்லவில்லை? அது அலிஃப்லாம் கொண்டு ஆரம்பிக்கல. அந்த சொல்லில் அலிஃப்லாம் இல்லை, அல் மிஃப்தா என்று இல்லை. மிஃப்தா இல்லாதனால, இல்லாமல் முஃப்தா வந்ததுனால இதுதான் ஹுன் என்று தான் சொல்லணும். ஓகே, அடுத்த வார்த்தை அதுக்கு ஜதீதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஜதீதுன் அடுத்த வார்த்தை ஒரே சென்டென்ஸில் அந்த சொல்லுக்கு என்ன நிலை? ரஃபா தான். ஜதீதுன் என்று தான் சொல்லணும். காரணம், அதை அந்த வார்த்தையை கொண்டு நம்ம மிஃப்தா இருக்கக்கூடிய சொல்லை வர்ணிக்கிறோம். அதுக்கு சிஃபத் என்று சொல்லப்படும். சிவத் மௌசூப் என்பது அந்த மிஃப்தா, வர்ணிக்கப்பட்டது. வர்ணிக்கப்பட்ட அந்த சொல்லுக்கு என்ன அடையாளம் கொடுத்தோமோ அதே அடையாளத்தை தான் சிஃபத் என்கக்கூடிய அந்த ஜதீத் என்கக்கூடிய இதுக்கும் கொடுக்க வேண்டும். சேம் அதுதான், இதாங்கிறது இலக்கணம். அதனாலே என்ன செய்யறோம்? துன்னண்டு சொல்லிட்டோம். இங்கேயும் துன்னண்டு சொன்னோம், இங்கே என்ன செய்யட்டோம்? துன்னண்டு சொல்லணும். அடுத்தது 3வது சொல் ஜமீலுன். அதற்கு ஒரு நிலை இருக்கிறது. துன் என்று சொல்றோம். அதுக்கு என்ன நிலை? ரஃபா. ஏன் அதுக்கு ரஃபா என்ற நிலை? அது ஹபர், அந்த சென்டென்ஸை முடிக்கிறது. மிஃப்தா என்கக்கூடிய சொல் சென்டென்ஸை ஆரம்பமாகிறது. ஜமீல் என்கக்கூடிய சொல் சென்டென்ஸை என்ன செய்கிறது? முடிக்கிறது. ஆரம்பக்கூடிய வார்த்தைக்கு சொல்லு ரஃபா தான், முடிக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு என்னதான்? ரஃபா தான். அதனால ஜமீலுன் என்று சொல்றோம். சொல்லிட்டு இதுதான் எல்லா வார்த்தைகளும் அதே மாதிரி நீங்கள் அமைக்கணும். இதே மாதிரி நீங்கள் வார்த்தைகள் சொல்லலைஞ்சா இன்னைக்கு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
Okay?